வெல்கம் பேக் டு சேனல் டிஎன்பிஎஸ்சி ரன்னிங். இது வரைக்கும் எங்கள் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணல அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்க. நம்ம சேனலில் இது வரைக்கும் கம்ப்ளீட்டட் யூனிட்ஸ்க்கான நோட்ஸ் ஆஸ் வெல் அஸ் வந்து ஆன்லைன் டெஸ்ட் சீரீஸ் அட்டன் பண்ணணும் அப்படின்னா நம்ம சேனல் மெம்பர்ஷிப் வந்து ஜாயின் பண்ணிக்கோங்க. அதோட லிங்க் வந்து டிஸ்கிரிப்ஷனில் இருக்குது. தென் டெலிகிராம் சேனலோட லிங்க்கும் வந்து டிஸ்கிரிப்ஷனில் இருக்குது. அதை யூஸ் பண்ணிக்கோங்க. தென் நம்ம 60 டேஸ் ரேபிட் ரிவிஷன் வந்து ஸ்டார்ட் பண்ண போகிறோம். ஓகே, லாஸ்ட்டு 60 டேஸ் நமக்கு வந்து இப்போ எக்ஸாம் டேட் வந்து போஸ்ட்பான் ஆயிருக்கு. ஓகே, தட் இஸ் அ ப்ரெஷியஸ் திங்ஸ். நமக்கு வந்து இப்போ கிடைக்காத ஒன்று. பிகாஸ் வந்து 60 டேஸ்க்கு அப்புறமா நமக்கு கிடைக்கிறது எல்லாமே கிரேஸ் பீரியடாக தான் இருக்கும். இது வந்து உங்களுக்கு ஒரு நல்ல ஆப்பர்ச்சுனிட்டி. இந்த 60 டேஸ் வந்து உங்கள் லைஃப்பில் உங்களுக்கு கிடைச்ச ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி டு என்ஹான்ஸ் யுவர் லைஃப். ஓகே, உங்கள் லைஃப்பை வந்து நெக்ஸ்ட் லெவலுக்கு கொண்டு போகிறதுக்கான ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி தான் இந்த 60 டேஸ் அப்படிங்கிறத மைண்டில் வச்சு சின்சியராக இந்த ரிவிஷனை வந்து நீங்கள் ஒர்க் அவுட் பண்ணுங்கள். இன்னைக்கு இந்த வீடியோவில் நம்ம 30 மினிட்ஸ் வீடியோவாக வந்து நம்பர் சிஸ்டம் அதோட கன்வர்ஷன் பற்றி கம்ப்ளீட்டாக குயிக்காக ஈஸி வேல வந்து நம்ம எப்படி சால்வ் பண்ணலாம் அப்படிங்கிறத பார்க்க போகிறோம். இந்த 30 மினிட்ஸ் பார்த்தீங்க அப்படின்னா நம்பர் சிஸ்டம் கன்வர்ஷன்ஸில் வந்து எந்த ப்ராப்ளம் கொடுத்தாலும் உங்களுக்கு சால்வ் பண்ணுற அந்த ஒரு கெப்பாசிட்டி வந்துடும். ஓகே, மிஸ் பண்ணாமல் ஃபுல்லாக பாருங்கள். தென் வந்து நிறைய நம்ம ப்ராக்டிஸ் கொஸ்டின்ஸ் வந்து ஒர்க் அவுட் பண்ணி பாருங்கள். இப்போ நம்ம நம்பர் சிஸ்டம் ரேபிட் ரிவிஷன் பார்த்துடலாம். குயிக்கான ஒரு ரிவிஷன். ஓகே, இது வந்து ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். நீங்கள் இப்போது ஒரு எக்ஸாமில் வந்துட்டு இந்த இதை வந்து நீங்கள் உட்காந்து கால்குலேட் பண்ணிட்டு இருந்தால் அது டைம் வேஸ்ட்டாக இருக்கும். ஸோ இதெல்லாம் வந்து ஒரு சிம்பிள் ட்ரிக். இது மாதிரி விஷயங்கள் தான் நம்ம வந்து மிஸ் பண்ணுவோம். எல்லாமே நல்லா படிச்சிருப்போம், பட் இதெல்லாம் உட்காந்து ஒர்க் அவுட் பண்ணிட்டு டைம் வேஸ்ட் பண்ணுவோம். ஸோ இதெல்லாம் வந்து நீங்கள் தெரிஞ்சுக்கணும். ஒரு நம்பர் சிஸ்டம் கன்வர்ஷன்ஸ் எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா பேசிக்காக வந்து இது வந்து நீங்கள் ஞாபகம் வச்சுக்கலாம். ஸோ இது வந்து நமக்கு நிறைய ப்ராப்ளம் சால்வ் பண்ணுறதுக்கு யூஸ் ஆகும். உங்களுக்கு ஓவரால் சிலபஸ்லேயே வந்துட்டு இது ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட் இந்த டேபிள். ஓகே, இப்போ வந்து நீங்கள் 2/5 அப்படிங்கிறப்ப நம்ம 2 இன்ட்டு 2 இன்ட்டு 2 இன்ட்டு அப்படின்ட்டு உட்காந்து அதை பண்ணிட்டு இருக்கணும். 4 4 2 சார் 8 8 2 சார் 16 16 2 சார் 32 அப்படின்னு. அதுவே வந்து 2/5 அப்படின்னா 32 தான் அப்படிங்கிறது நமக்கு கன்ஃபார்மாக தெரிஞ்சதுன்னா டைரெக்டாக போட்டுட்டு போயிட்டே இருக்கலாம். ஓகே, ஸோ அதுக்காக இந்த இதை நான் கொடுத்துருக்கேன். இதை வந்து நீங்கள் தனியாக நோட் பண்ணி வச்சு இதை ஒரு ப்ராக்டிஸாகவே டெய்லி பண்ணிக்கோங்க. இது வந்து உங்களுக்கு எல்லா ப்ராப்ளம்க்குமே சால்வ் பண்ண ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸோ இதை வந்து பை காட் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட் நான் டைப்ஸ் ஆஃப் நம்பர் சிஸ்டம் பார்த்தோம் அப்படின்னா நமக்கு வந்து 4 இருக்குது. டெசிமல், தென் பைனரி, ஆக்டல், ஹெக்ஸாடெசிமல். ஓகே, இது டெசிமலோட பேஸ் வந்து 10, பைனரிக்கு பேஸ் 2, ஆக்டலுக்கு 8 அண்ட் ஹெக்ஸாடெசிமலுக்கு 16. ஓகே, டெசிமலுக்கு எதுலேருந்து எது வரை டிஜிட்ஸ் யூஸ் பண்ணுவோம்? 0 to 9 வரைக்கும் யூஸ் பண்ணுவோம். பைனரிக்கு 0 to 1, தட் இஸ் 0 1 மட்டும்தான் பைனரியில் யூஸ் பண்ணுறது. ஆக்டலுக்கு 0 to 7. ஓகே, 8னா அதோட ப்ரீவியஸ் நம்பர் வரைக்கும் நம்ம யூஸ் பண்ணுவோம். 8 வந்து யூஸ் பண்ண மாட்டோம். அதே ஹெக்ஸாடெசிமல் அப்படின்னா டோட்டலாக 16, பட் வந்து நம்ம 0 to 9 வரைக்கும் யூஸ் பண்ணிட்டு 10க்கு பதில் 10லேருந்து ABCDEF வரைக்கும் யூஸ் பண்ணுவோம். ஓகே, டோட்டலாக இதில் ஒரு 10 ப்ளஸ் இந்த நம்பர்ஸ் ஒரு 6 ரெண்டும் சேர்த்து 16 நம்பர்ஸ் ரெப்ரசன்ட் பண்ணுறதுனால நம்ம இதை ஹெக்ஸாடெசிமல்னு சொல்கிறோம். ஆக்டலில் வந்து டோட்டலாக 8 இது நம்ம ரெப்ரசன்ட் பண்ணுறோம். டெசிமலில் 10 பண்ணுறோம். 0 to 9 அப்படிங்கிறப்போ 10 டோட்டல் வரும். பைனரியில் வந்து 2, தட் இஸ் 0 1 அப்படிங்கிறப்போ. ஓகே, 1 2ங்கிற 2 பீட்ஸ் வந்து நம்ம யூஸ் பண்ணுறோம். இதான் வந்து பேசிக்காக நம்பர் சிஸ்டமோட 4 டைப்ஸ் வந்து இதுதான். இதுலேயே நம்ம இப்போ கன்வர்ஷன் எடுத்துக்கிட்டா வச்சுக்கோங்க. ஃபர்ஸ்ட் வந்து நம்ம டெசிமல் எடுத்துக்கலாம். ஓகே, டெசிமல் எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா அதிலிருந்து நம்ம கன்வெர்ட் பண்ணுறது டெசிமல் டு ஒன்றில் பைனரியாக இருக்கலாம். அதை தவிர மித்த 3 ஓகே பைனரியாக இருக்கலாம். டெசிமல் டு பைனரி. மற்ற 3ல் ஃபர்ஸ்ட் வந்து பைனரி, தென் வந்து ஆக்டலுக்கு கன்வெர்ட் பண்ணலாம், ஆர் வந்து ஹெக்ஸாடெசிமலுக்கு கன்வெர்ட் பண்ணலாம். இவ்வளோதான் நமக்கு வந்து பாசிபிலிட்டிஸ் இருக்குது இல்லையா? ஸோ டெசிமல் டு எனி நம்பர் அப்படின்னு வந்துச்சு அப்படின்னா நம்ம யூஸ் பண்ணுற மெத்தட் வந்து என்ன அப்படின்னா டிவிஷன் மெத்தட். டெசிமல்னா டியா, ஸோ டிவிஷன் மெத்தட் அப்படின்னு ஞாபகம் வச்சுக்கலாம் நீங்கள். ஓகே, டெசிமல் டி டிவிஷன் மெத்தட். ஆனால் இதில் எதை வச்சு டிவைட் பண்ணுவோம் அப்படின்னா பைனரினா 2ஆல் டிவைட் பண்ணணும், ஆக்டல்னா 8ஆல் டிவைட் பண்ணணும், ஹெக்ஸாடெசிமல்னா 16ஆல் டிவைட் பண்ணணும். ஓகே, இப்போ நம்ம வந்து ஃபர்ஸ்ட் கன்வர்ஷன் வந்து பார்த்துடலாம். தட் இஸ் டெசிமல் டு பைனரி. ஓகே, டெசிமல் டு பைனரி பார்த்தோம் அப்படின்னா ஒரு எக்ஸாம்பிள் எடுத்துக்கலாம். எக்ஸாம்பிளுக்கு வந்து டெசிமல் வந்து 25 to the base 10 ஈக்குவல் டு எவ்வளோ டு த பேஸ் 2 அப்படி கொடுத்துருந்தாங்கன்னா பேஸ் 2னா நமக்கு பைனரி தான் கேட்டிருக்காங்க அப்படின்னு தெரியும். ஸோ பைனரி நம்ம கன்வெர்ட் பண்ணுறது டெசிமல்ல இருந்து. ஸோ டெசிமல் ஃபார் டிவிஷன். ஓகே, அப்போ நம்ம டிவைட் பண்ணணும். எதால் டிவைட் பண்ணணும்? 2ஆல் டிவைட் பண்ணுவோம். ஸோ 12 2s are
24 பேலன்ஸ் 1 வரும். அகெயின் 2ஆல டிவைட் பண்ணோம் அப்படின்னா 6 2s are 12 பேலன்ஸ் 2. அகெயின் 2ஆல டிவைட் பண்ணா 3 2s are 6 பேலன்ஸ் வந்து ரிமைண்டர். ஓகே, ரிமைண்டர் வந்து 0. அகெயின் 2ஆல டிவைட் பண்ணா 1 2s are 2 ரிமைண்டர் வந்து 1. ஸோ நம்ம எந்த ஆர்டர்ல பண்ணுவோம்? இங்க கீழ இருந்து மேல பார்க்கணும். ஓகே, அது இம்பார்ட்டன்ட். அது கன்ஃபியூஸ் ஆயிடக்கூடாது. ஸோ 1 1 0 0 1 அப்படிங்கிறது தான் அதோட கரஸ்பாண்டிங் வேல்யூவா இருக்கும். ஓகே, இது வந்து ஃபர்ஸ்ட் கன்வர்ஷன். ஓகே, நெக்ஸ்ட் டெசிமல் டு வெயிட் அ மினிட். ஓகே, நெக்ஸ்ட் பாசிபிலிட்டி என்ன? டெசிமல் டு ஆக்டல். ஓகே, ஸோ செகண்ட் கன்வர்ஷன் என்ன அப்படின்னா டெசிமல் டு ஆக்டல். டெசிமல் டு ஆக்டல்னா சேம் நம்ம அதை 8ஆல டிவைட் பண்ணுவோம். அதுதான் இப்போ 128 இருக்கு அப்படின்னா அதை வந்து நம்ம ஆக்டலுக்கு கன்வெர்ட் பண்றோம் அப்படின்னா 8ஆல டிவைட் பண்ணணும். ஓகே, 8ஆல டிவைட் பண்ணோம் அப்படின்னா 16 வரும். ரிமைண்டர் 0. அகெயின் 8ஆல பண்ணோம் அப்படின்னா 2 ரிமைண்டர் 0. அகெயின் வந்து அதை பண்ண முடியுமான்னு பார்த்தா 8ஆல பண்ண முடியாது. ஸோ நம்ம அதோட ஸ்டாப் பண்ணிக்கலாம். ஓகே, இப்போ நம்ம எது மாதிரி எழுதணும்? இந்த ஆர்டர்ல எழுதணும். ஸோ தட் இஸ் ஈக்குவல் டு 200 டு த பேஸ் 8. ஓகேவா? ஸோ 128ங்கிற டெசிமலோட கரஸ்பாண்டிங் வேல்யூ வந்து 200 டு த பேஸ் 8ஆ இருக்கும். இது நெக்ஸ்ட் கன்வர்ஷன். அடுத்து தேர்ட் என்னது நமக்கு பார்த்தோம்? டெசிமல் டு ஹெக்ஸா டெசிமல். அதுக்கும் என்ன? அதே டிவைடு தான். ஓகே, டெசிமல் டு ஹெக்ஸா டெசிமல். அதுக்கும் நம்ம டிவைட் தான் பண்ணுவோம். பட் வந்து 16ஆல டிவைட் பண்ணணும். ஓகே, 16ஆல டிவைட் பண்றோம். ஸோ அதே 128 எடுக்கிறோம். 16ஆல டிவைட் பண்ணோம் அப்படின்னா 8 வரும். பேலன்ஸ் வந்து 0 வரும். ஓகே, இது வந்து நம்ம எதுவுமே பண்ண முடியாது. பிகாஸ் இதுக்கப்புறமா இது சின்ன நம்பர் தான். ஸோ இதை எடுத்தோம் அப்படின்னா நமக்கு ஈக்குவல் டு 80 16 வருது. ஓகேவா? இதுதான் வந்து ஹெக்ஸா டெசிமலுக்கான டெசிமல் டு ஹெக்ஸா டெசிமல். ஸோ டெசிமல்னு நம்பர் இருந்துச்சு, அதை இன்னொரு நம்பரா கன்வெர்ட் பண்ணணும் அப்படின்னா நம்ம என்ன பண்ணணும்? டைரக்டா டிவைட் பண்ணணும். டிவிஷன் மெத்தட். இதுல இன்னொரு எக்ஸெப்ஷன் கேஸ் என்ன அப்படிங்கறத பார்க்கலாம். இதுல பாயிண்ட்ல வந்துருச்சுன்னு வச்சுக்கோங்க. ஓகே, எக்ஸாம்பிள் 10.25 வந்துச்சு அப்படின்னா நம்ம இந்த ஹோல் பார்ட்டை தனியா எடுத்துக்கணும். டெசிமல் பார்ட்டை வந்து தட் இஸ் ஃப்ராக்ஷன். டெசிமல் இல்ல, ஃப்ராக்ஷன் பார்ட். ஓகே, ஃப்ராக்ஷன் பார்ட்டை தனியா ட்ரீட் பண்ணணும். ஹோல் பார்ட்டை ஆஸ் யூஷுவல் நம்ம என்ன பண்ணணும்? ஆஸ் யூஷுவல் டிவைட் பண்ற அதே தான். ஓகே, 5 2s are 10 ரிமைண்டர் 0. 2 2s are 4 ரிமைண்டர் 1. 1 2s are 2 ரிமைண்டர் 0. ஸோ 1 0 1 0 அப்படிங்கிறது நமக்கு இந்த ஹோல் பார்ட்டுக்கான ஆன்சர். அதே இந்த டெசிமல் வந்து நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னா அந்த டெசிமல் பார்ட்டை நம்ம எதுக்கு மாத்திரம்? இது பைனரிக்கு தானே மாத்திரம். ஸோ பைனரியோட வேல்யூ என்ன? 2ங்கிறதுனால இங்க 2ஆல எப்படி டிவைட் பண்ணமோ அதே மாதிரி இதை மல்டிப்ளை பண்ணணும். ஓகே, ஃப்ராக்ஷன் வந்ததுன்னா உல்டாவா பண்ணணும். டிவிஷன் இங்க பண்ற மாதிரி அங்க மல்டிப்ளிகேஷன் பண்ணணும். இப்போ 0.50 நமக்கு வந்து 0 கிடைக்கிறது வரைக்கும் நம்ம மல்டிப்ளை பண்ணிட்டே இருக்கணும். இந்த டெசிமல் இந்த ஃப்ராக்ஷன் பார்ட்டை மட்டும் எடுத்து ஓகே இன்ட்டு 2 அப்படிங்கிறப்போ 1.00. இப்போ இங்க 0 வந்துச்சா? இப்போ இதே 0.00 எடுத்து நம்ம பண்ணோம் அப்படின்னா நமக்கு வந்து 0 தான் கிடைக்கும். ஓகே, ஸோ அதுக்கப்புறம் ரிப்பீட் ஆகிட்டே இருக்குங்கிறதுனால நம்ம இந்த ஃப்ராக்ஷன் பார்ட்ல எப்போ 0 வருதோ அதோட நம்ம ஸ்டாப் பண்ணிக்கலாம். ஓகே, இதுல நம்ம எப்படி இந்த ஆர்டர்ல எழுதணுமோ இதுல வந்து டிவிஷனால நம்ம கீழே இருந்து மேல அது அப்படியே மல்டிப்ளிகேஷன். ஓகே, ஸோ மேல இருந்து கீழே அப்படின்னு வச்சுக்கலாம். ஓகே, அப்போ 0.01 அப்படின்ட்டு எழுதணும். இதுதான் வந்து அதோட பைனரி கன்வர்ஷனோட டெசிமல் டு பைனரியோட ஈக்குவலண்ட் வந்து இதுதான். ஓகே, இது மாதிரி டெசிமல் வந்ததுன்னா இது ஒரு எக்ஸெப்ஷன் கேஸா நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். டெசிமல் பார்ட்டை வந்து பைனரினா நம்ம 2ஆல பண்ணுவோம். அதுவே வந்து ஆக்டலுக்கு கன்வெர்ட் பண்ணா 8னா 8ஆல பண்ணணும். அதே வந்து ஹெக்ஸா டெசிமல்னா 16ஆல பண்ணுவோம். ஓகே, ஸோ வந்து இது வந்து நம்ம தனியா ஃப்ராக்ஷனல் பார்ட்டுக்காக பண்றது. ரெண்டையும் நம்ம மிங்கிள் பண்ணி இந்த பாயிண்ட் வச்சு எழுதிக்கணும். ஓகேவா? இதுதான் வந்து 3. இது ஃபர்ஸ்ட் வந்து இப்போ டெசிமல்ல இருந்து நம்ம பைனரி, ஆக்டல், ஹெக்ஸா டெசிமல்னு 3 கன்வர்ஷன்ஸ் வந்து முடிச்சாச்சு. நெக்ஸ்ட் இதுவே வந்து எனி நம்பர் டு டெசிமல். ஓகே, ஃபர்ஸ்ட் டெசிமல் டு எனி நம்பர் பார்த்தோம். இப்போ எனி நம்பர் டு டெசிமல்
அப்படியே அத வந்து மாத்தி எனி நம்பர் டு டெசிமல் அப்படின்னா என்ன பண்ணணும்? அதுல எப்படி டிவிஷன் மெத்தட் யூஸ் பண்ணுமோ, இதுல வந்து நம்ம மல்டிப்ளிகேஷன் மெத்தட் அப்படின்னு வச்சுக்கோங்க. ஓகே, மல்டிப்ளிகேஷன் மெத்தட். டெசிமல் வந்து ஃபர்ஸ்ட் வந்துச்சு அப்படின்னா டிவிஷன் மெத்தட். டெசிமல் வந்து லேட்டரா செகண்ட் வந்தது அப்படின்னா மல்டிப்ளிகேஷன் மெத்தட். ஓகே, எனி நம்பர் டு டெசிமல் அதையே நம்ம வந்து மாத்தி எடுத்துக்கலாம். லைக் வந்து இப்போ 1010.01 இருக்கு. பைனரி இன்டு டெசிமல் கேட்டிருக்காங்க. ஓகே, வாட் நம்பர் டு த பேஸ் அப்படின்னா டெசிமலுக்கு மாத்தணும் அப்படின்னா என்ன பண்றோம்? மல்டிப்ளிகேஷன் தானே. ஸோ வந்து ஒரு நம்பர் இருக்கு. ஓகே, இந்த பார்ட்ல இருந்து நம்ம ஸ்டார்ட் பண்ணணும். ஃபர்ஸ்ட்ல இருந்தே எடுத்துக்கலாம். 1 இன்டு 2 எல்லாமே அதே மாதிரி 0 இன்டு 2 பிளஸ் 1 இன்டு 2 பிளஸ் 0 இன்டு 2 பாயிண்ட் இருந்துன்னா பாயிண்ட் வச்சுக்கணும். ஓகே, நெக்ஸ்ட் 0 இன்டு அந்த பாயிண்ட ஞாபகம் வச்சுக்கணும். 0 இன்டு 2 பிளஸ் 1 இன்டு 2. ஓகே, இந்த பாயிண்ட் இருக்கு. இது பாயிண்ட்டுக்கு அப்புறமா இருக்க ஃப்ராக்ஷன் பார்ட். இது வந்து ஹோல் பார்ட். ஓகே, இந்த ஹோல் பார்ட் எங்க இருந்து ஸ்டார்ட் ஆகுதோ அங்க நம்ம 0 1 2 3 அப்படி போகணும். அதே இந்த பக்கம் வந்து நம்ம -1 -2 அப்படி போகணும். ஓகே, இப்போ 1 இன்டு 2 பவர் 3ங்கிறப்ப நம்ம இதுக்காக தான் அந்த டேபிள் ஃபர்ஸ்ட் நான் காமிச்ச அந்த டேபிள் ஞாபகம் வச்சுக்கணும். டக்குன்னு நம்ம 8ன்னு போடணும். உட்காந்து 2 இன்டு 2 4 4 இன்டு 2 8 அப்படின்னு பண்ணிட்டு இருக்கக்கூடாது. ஓகே, 0 இன்டு என்ன நம்பர்? இந்த டேர்மே 0 ஆயிரும். 1 இன்டு 2 பிளஸ் 0 அந்த டேர்மும் 0 ஆயிரும். இந்த டேர்மும் 0 ஆயிரும். இது வந்து பிளஸ் 1 இன்டு 2 பவர் 2 நமக்கு தெரியும். ஸோ மைனஸுங்கிறப்ப 1 பை 2 பவர் 2ங்கிறப்ப 4 கீழே வந்துடணும். ஓகே, 1 பை இங்க என்ன டேர்ம் இருக்கோ அது அப்படியே அந்த மைனஸை தூக்கிட்டு போட்டுக்கலாம். தட் இஸ் 1 பை 2 பவர் 2ன்னு போடணும். 2 பவர் 2னா 4ன்னு நமக்கு தெரியுமா? அப்படியே சப்ஸ்டியூட் பண்ணிக்கலாம். ஓகே, இப்போ நம்ம இதை ஆட் பண்ணணும். 8 பிளஸ் 2 பிளஸ் இது வந்து 1 இன்டூ 1 பை 4னால 1 பை 4 தான் இல்லையா? அப்போ 10 பிளஸ் 0.25 வருதா? அப்போ ஆன்சர் 10.25. ஓகே, 10.25 தான் வந்து டெசிமலோட வேல்யூவா இருக்கும். இது வந்து நம்ம பைனரிக்கு பார்த்துருக்கோம். இதே தான் ஆக்டலுக்கும். ஓகே, டெசிமல் டு எனி நம்பர் டு டெசிமல். ஓகே, ஸோ அதில் வந்து செகண்ட் கன்வர்ஷன் வந்து என்ன அப்படின்னா ஆக்டல் டு டெசிமல். ஆக்டல் டு டெசிமல் அப்படின்னாலே என்ன? மல்டிப்ளிகேஷன் தான். ஓகே, அப்போ நமக்கு ஒரு ஆக்டல் நம்பர் கொடுத்துருக்காங்க. அதை வந்து டெசிமல் நம்பருக்கு வந்து கன்வெர்ட் பண்ணால் என்ன வேல்யூ கிடைக்கும் அப்படிங்கிறத நம்ம இப்போ கண்டுபிடிக்கணும். எக்ஸாம்பிளுக்கு வந்து 200ன்னு ஒரு ஆக்டல் நம்பர் கொடுத்துருக்காங்க. ஈக்குவல் டு அதோட டெசிமல் வேல்யூ என்ன அப்படின்னு பார்க்கணும். ஸோ நம்ம என்ன பண்ணணும்? 2 மல்டிப்ளிகேஷன் தானே. 2 இன்டூ 8 பிளஸ் 0 இன்டூ 8 பிளஸ் 0 இன்டூ 8 அப்படின்னு போட்டுக்கிறோம். இங்கேருந்து 0 1 2 இப்படி மார்க் பண்ணிட்டு வரோம். அப்போ 2 இன்டூ 8 பவர் 2 64 பிளஸ் இது எல்லாமே 0 தான் இல்லையா? ஸோ 64 இன்டூ 2ங்கிறப்ப நமக்கு என்ன வரும்? 128 டு த பேஸ் 10ன்னு வரும். ஸோ இந்த ஆக்டல் நம்பரோட கரஸ்பாண்டிங் டெசிமல் வேல்யூ 128 டு த பேஸ் 10. ஓகே, இது வந்து நமக்கு ஆக்டல் டு டெசிமல். தேர்ட் என்ன பாசிபிலிட்டி இருக்கு? ஹெக்ஸா டெசிமல். ஓகே, ஹெக்ஸா டெசிமல் டு டெசிமல். எனி நம்பர் டு டெசிமல் நம்ம மல்டிப்ளிகேஷன் தான் பண்ண போறோம். ஓகே, இப்போ 80 டு த பேஸ் 16 இதை வந்து நமக்கு என்ன டெசிமல் வேல்யூ வரும் அப்படின்னு கேட்டால் நம்ம என்ன பண்ணணும்? 8 இன்டூ 16 பிளஸ் 0 இன்டூ 16. ஓகே, இதில் 0 1ன்னு எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா 8 இன்டூ 16 பிளஸ் இந்த டேர்ம் வந்து 0வா இருக்கும். ஓகே, தட் இஸ் ஈக்குவல் டு 128. அப்படிதான் 16 இன்டூ 8 வந்து 48 4 128. ஸோ 128 டு த பேஸ் 10 தான் வந்து ஆன்சர். இதுதான் வந்து மல்டிப்ளிகேஷன் பண்ணுறது. இப்போ டெசிமல் ரிலேட்டடாக வந்ததுன்னா நமக்கு தரவா இருக்குது. அப்படிதானே? டெசிமல் டு எனி நம்பர் டிவிஷன், எனி நம்பர் டு டெசிமல் வந்து மல்டிப்ளிகேஷன் பண்ணிக்கணும். அவ்வளோதான். இதில் நம்ம ஃபர்ஸ்ட்ல மட்டும் அந்த எக்ஸப்ஷனாக ஞாபகம் வச்சுக்கணும். தட் இஸ் வந்து டெசிமல் வேல்யூஸ் வந்துச்சு அப்படின்னு சாரி டெசிமல்லே வந்துட்டு ஃப்ராக்ஷனல் வேல்யூஸ் வந்துச்சு அப்படின்னாலே நம்ம இந்த மாதிரி மல்டிப்ளை பண்ணிக்கணும். தென் மேல இருந்து கீழே வந்து அதை
எழுதணும். இது மட்டும் கொஞ்சம் இம்பார்ட்டண்டா அந்த டிஃபரன்ஸ் வந்து ஞாபகம் வச்சுக்கோங்க. ஓகே. ஸோ இப்போ நமக்கு ஒரு 6 கன்வர்ஷன்ஸ் வந்து தரவாயிருச்சு. நெக்ஸ்ட் என்ன பாசிபிலிட்டி இருக்கு அப்படின்னா டெசிமல் முடிச்சாச்சு நம்ம. ரிமைனிங் இருக்கிறது வந்து பைனரி, தென் ஹெக்ஸாடெசிமல், தென் ஆக்டல். இவங்களுக்குள்ள தான் எப்படி கன்வர்ஷன் நடக்கணும் அப்படிங்கிறத நம்ம பார்க்கணும். ஓகே. இப்ப பைனரி டு ஹெக்ஸாடெசிமல் ஆர் பைனரி டு ஆக்டல், ஆக்டல் டு பைனரி அந்த மாதிரி பைனரி பேஸ் பண்ணி வந்துச்சு அப்படின்னா நம்ம யூஸ் பண்ண வேண்டியது பிட் மெத்தட். ஓகே, பிட் மெத்தட். பைனரிக்கு பிட் மெத்தட். ஓகே, இது வந்து இந்த பைனரி ஹெக்ஸாடெசிமல் ஆக்டல்குள்ள நடக்கிற கன்வர்ஷனுக்கு. ஓகே, டெசிமல் வந்து இதுல நம்ம வந்து இன்க்ளூட் பண்ணக்கூடாது. அதை நம்ம தரவு பண்ணி முடிச்சாச்சு. அதை இங்க கொண்டு வந்து திருப்பி கன்ஃபியூஸ் பண்ணாதீங்க. இப்ப இந்த பைனரி ஹெக்ஸாடெசிமல் ஆக்டல்குள்ள எப்படி நடக்குது அப்படின்னா பிட் மெத்தட். பிட் மெத்தடுக்கு நம்ம ஞாபகம் வச்சுக்க வேண்டியது டேபிள் வந்து ஞாபகம் வச்சுக்கணும். டேபிள்ஸ் வந்து ஞாபகம் வச்சுக்கணும். ஓகே, இந்த டேபிள் வந்து நம்ம ஞாபகம் வச்சுக்கணும். ஆக்டல் அப்படிங்கிறது வந்து இப்ப பைனரி டு ஆக்டல் பார்க்க போறோம்னு வச்சுக்கோங்க. ஓகே, பைனரி டு ஹெக்ஸாடெசிமல் இருக்கு, அட் பைனரி டு ஆக்டல் இருக்கு. ஓகே, இப்ப நம்ம இந்த 3 காம்பினேஷன்ல ஃபர்ஸ்ட் வந்து பைனரி டு ஆக்டல் வந்து பார்க்க போறோம். ஓகே, பைனரி டு ஆக்டல். அதுக்கு ஆக்டல் அப்படின்னா நமக்கு 8ன்னு தெரியும். 8 வந்து நம்ம எப்படி ரெப்ரசென்ட் பண்ணுவோம்? 2 பவர் 3ன்னு ரெப்ரசென்ட் பண்ணுவோம். ஸோ 3 பிட்ஸ். ஆக்டல்னா 3 பிட்ஸ் நீங்க ஞாபகம் வச்சுக்கணும். ஓகே, 3 பிட்ஸ் தான் வரும், அதுக்கு மேல வராது. இப்போ நமக்கு ஒரு பைனரி வேல்யூ கிடைச்சிருக்கு. அதை வந்து நம்ம ஆக்டலுக்கு கன்வெர்ட் பண்ணணும் அப்படின்னா பைனரி வேல்யூ ஃபார் எக்ஸாம்பிள் 11110101 அப்படின்னு ஒரு எக்ஸாம்பிளுக்கு எடுத்துக்கலாம். ஓகே, இதை நம்ம கன்வெர்ட் இன்டு ஆக்டல் கேட்டிருக்காங்க. ஆக்டல் அப்படின்னா 8னா 3 அப்படின்னு நமக்கு அதை பார்த்ததும் ஞாபகம் வரணும். ஸோ 3 பிட்டா நம்ம இதை வந்து இந்த மாதிரி ஸ்பிளிட் பண்ணிக்கணும். ஓகே, ஸோ 3 பண்ணோம் அப்படின்னா ஃபர்ஸ்ட் வந்து என்ன வருது? 7. அடுத்தது இதோட வேல்யூ 5, இதோட வேல்யூ 5. இதுக்கு இந்த நம்பர்ஸ் நமக்கு தரவா தெரிஞ்சிருக்கணும். ஓகே, 111னா 7, 101னா 5 அப்படின்னு தெரியணும். ஓகே, அப்பா இதோட ஆன்சர் 75558 அப்படிங்கிறதான் இந்த பைனரியோட கரஸ்பாண்டிங் ஆக்டல் வேல்யூவா இருக்கும். ஓகே, இப்படிதான் நம்ம வந்து இதை வந்து நம்ம மாத்திப்போம். அதே இது ஆக்டல்ல இருந்து பைனரி மறுபடி ரிவர்ஸ்ல கேக்குறாங்கன்னு வச்சுக்கோங்க. செகண்ட் கன்வர்ஷன் இதுல ஆக்டல் கொடுத்துட்டு ஆக்டல் டு பைனரி அப்படி கேட்டாங்க அப்படின்னா ஆக்டல் நம்பர் வந்து இப்ப நம்ம பார்த்தது 755 பேஸ் 8 டு த கரஸ்பாண்டிங் பைனரி நம்பர் கேட்டாங்க அப்படின்னா நமக்கு ஆக்டல்னா 3ன்னு தான் தெரியும்ல. நம்ம 3 பிட்டா வந்து அதை எழுதிக்கணும். 7 3 பிட் ரெப்ரசன்டேஷன் எழுதணும், 5ஓட 3 பிட் ரெப்ரசன்டேஷன்ல எழுதணும், 5ஓட 3 பிட் ரெப்ரசன்டேஷன்ல எழுதிட்டு டைரக்டா டூன் போட்டா அதான் அதுக்கோட கரஸ்பாண்டிங் பைனரி வேல்யூ. ஸோ அந்த டேபிள் தெரிஞ்சிருச்சு அப்படின்னா நம்ம இதை ஈஸியா கன்வெர்ட் பண்ணிக்கலாம். ஓகே, பைனரி ரிலேட்டடா வர்றது. நெக்ஸ்ட் வந்து பைனரி டு ஹெக்ஸாடெசிமல் பார்க்க போறோம் நம்ம. ஓகே, பைனரி டு ஹெக்ஸாடெசிமல். ஒரு பைனரி வேல்யூ கொடுத்துருக்காங்க, அதோட கரஸ்பாண்டிங் ஹெக்ஸாடெசிமல் வேல்யூ வந்து என்ன அப்படின்னு கேட்பாங்க. ஓகே, ஹெக்ஸாடெசிமல்னா நமக்கு 16ன்னு தெரியும். 16ங்கிறப்ப நமக்கு 2 பவர் 4, ஸோ 4 பிட்ஸ். ஹெக்ஸாடெசிமலோட ரெப்ரசன்டேஷன் 4 பிட்ஸ்ல இருக்கும். இதுக்கும் அதே டேபிள் வந்து நம்ம தெரிஞ்சுக்கிட்டாதான் இந்த பைனரி டு ஹெக்ஸாடெசிமல், ஹெக்ஸாடெசிமல் டு பைனரி ரிலேட்டடா வந்ததுன்னா அந்த டேபிள் வந்து நமக்கு நம்ம வந்து கத்துக்கணும். ஓகே, தெரிஞ்சுக்கணும். டேபிள் வந்து இப்ப பார்க்கலாம். ஓகே, இதுதான் வந்து ஹெக்ஸாடெசிமலுக்கான டேபிள். தட் இஸ் 4 பிட்ல வந்து நம்ம ரெப்ரசன்ட் பண்றோம். 1 2 3 4. ஓகே, 0ல ஆரம்பிச்சு 9 வரும். எப்பவுமே இதுல வந்துட்டு நமக்கு 2 டிஜிட்ஸ் வந்து அலோடு கிடையாது இதுல. அதனால நம்ம 10ங்கிறத வந்து நம்ம அதுக்கு பதில் ஏன்னு சொல்லிக்கிறோம். தென் பி சி டி இ எஃப் வரைக்கும் யூஸ் பண்ணிக்கிறோம். ஓகே, இந்த டேபிள் வந்து தரவா தெரிஞ்சிருச்சுன்னா நம்ம டைரக்டா வந்து சால்வ் பண்ணிக்கலாம். ஓகே, இப்போ எக்ஸாம்பிள் பார்க்கலாமா? பைனரி டு ஹெக்ஸாடெசிமலுக்கு பைனரி வேல்யூ வந்து 1111011011. இது வந்து பைனரி வேல்யூ. ஓகே, இதோட கரஸ்பாண்டிங் ஹெக்ஸாடெசிமல் என்னன்னு கேட்டிருக்காங்க. ஸோ ஹெக்ஸாடெசிமல்னா நம்ம இந்த பைனரியை எப்படி ஸ்பிளிட் பண்ணணும்? 4 வந்து ஸ்பிளிட் பண்ணணும். ஓகே, இதுல லாஸ்ட்ல
2 தான் வருது அப்படிங்கிறப்போ ரிமைனிங் எதுவும் இல்லைன்னா நம்ம அதுக்கு பதில் ஒரு 0 சேர்த்துக்கலாம். ஏன்னா முன்னாடி 0 சேர்த்தோம்னா வேல்யூ கிடையாது இல்லையா? ஸோ 0011 0011ஓட வேல்யூ என்ன? 3. தென் 1101 1101ஓட வேல்யூ என்ன? D. நெக்ஸ்ட் 1011 1011ஓட வேல்யூ என்ன? B. ஸோ அதோட கரஸ்பாண்டிங் ஹெக்ஸாடெசிமல் வேல்யூ நம்ம இந்த மாதிரி 4 வந்து டிவைட் பண்ணிக்கிட்டோம் அப்படின்னா ஹெக்ஸாடெசிமல் வேல்யூ வந்து கண்டுபிடிச்சிக்கலாம். 3 டிவைட் பண்ணோம் அப்படின்னா நமக்கு வந்து ஆக்டல் வேல்யூ வந்து கண்டுபிடிச்சிக்கலாம். ஆக்டல் ரிலேட்டடானா 3, ஹெக்ஸாடெசிமல் ரிலேட்டடானா 4 அவ்வளோதான். நெக்ஸ்ட் அதே மாற்றி ஹெக்ஸாடெசிமல் டு பைனரி அப்படி கேட்பாங்க. ஹெக்ஸாடெசிமல் டு பைனரி. அப்போ ஹெக்ஸாடெசிமல் வேல்யூ வந்து இப்போ நமக்கு 3D பின்னு இருக்குன்னு வச்சுக்கோங்க. நம்ம வந்து ஹெக்ஸாடெசிமல் எப்படி ரெப்ரசன்ட் பண்ணுவோம்? 4 பிட்டா ரெப்ரசன்ட் பண்ணணும். 3 அப்படிங்கிறப்போ 0011. டியோட வேல்யூ என்ன? 1101. இந்த வேல்யூலாம் நமக்கு நல்ல தரவா தெரியணும். உட்காந்து அந்த நேரம் நீங்க டேபிள் போட்டு டிரா பண்ணிட்டு டைம் வேஸ்ட் பண்ணக்கூடாது. ஓகே, பி அப்படின்னா 1011 அப்படின்னு தெரியணும் நமக்கு. ஓகே, இது வந்து அதோட கரஸ்பாண்டிங் பைனரி வேல்யூ. இப்போ நமக்கு எல்லா கன்வர்ஷன்ஸும் ஆல்மோஸ்ட் தெரியும் இல்லையா? டெசிமல் டு பைனரி பார்த்தாச்சு, டெசிமல் டு ஆக்டல் பார்த்தாச்சு, டெசிமல் டு ஹெக்ஸா டெசிமல் பார்த்தாச்சு. நெக்ஸ்ட் அதையே மாத்தி பைனரி டு டெசிமல், ஆக்டல் டு டெசிமல், ஹெக்ஸா டெசிமல் டு டெசிமல்னு பார்த்தோம். ஓகே, இதுக்கு வந்து நம்ம என்ன மெத்தட் யூஸ் பண்ணோம்? டிவிஷன் மெத்தட் வந்து யூஸ் பண்ணோம். இதுக்கு வந்து நம்ம மல்டிப்ளிகேஷன் மெத்தட் யூஸ் பண்ணோம். நெக்ஸ்ட் என்ன பண்ணோம் நம்ம இப்போ? பைனரி டு ஆக்டல், ஓகே, தென் ஆக்டல் டு பைனரி, அப்புறமா பைனரி டு ஹெக்ஸாடெசிமல், ஹெக்ஸாடெசிமல் டு பைனரின்னு இப்போ பைனரி ரிலேட்டடாக பார்த்துருக்கோம். இதுக்கு என்ன மெத்தட் யூஸ் பண்ணுறோம்? பிட் மெத்தடை தான் யூஸ் பண்ணுறோம். ஓகே, பிட் மெத்தட் தான் யூஸ் பண்ணுறோம். இப்போ நமக்கு எவ்வளோ பாசிபிலிட்டி கன்வர்ஷன்ஸ் பாருங்க. 1 2 3 4 5 6, அப்புறமா 7 8 9 10 வரைக்கும் பார்த்தாச்சு. இப்போ பேலன்ஸ் என்ன இருக்கு அப்படின்னா ஆக்டல் டு ஹெக்ஸாடெசிமல். ஓகே, ஆக்டல் டு ஹெக்ஸாடெசிமல் அண்ட் ஹெக்ஸாடெசிமல் டு ஆக்டல். இதுதான் நெக்ஸ்ட் நம்ம சேஞ்ச் பண்ண வேண்டியது. ஓகே, நெக்ஸ்ட் 2 கன்வர்ஷன்ஸ். டோட்டலா வந்து நமக்கு 12 டைப்ஸ் ஆஃப் கன்வர்ஷன்ஸ் வந்து இதுல இருக்கு, காம்பினேஷன்ஸ் இருக்கு. ஆக்டல் டு ஹெக்ஸாடெசிமல் வந்து எப்படி சேஞ்ச் பண்றது அப்படிங்கறது பார்க்கலாமா இப்போ? ஓகே, எக்ஸாம்பிள் வந்து பார்த்துடலாம். ஆக்டல் டு ஹெக்ஸாடெசிமல். ஓகே, ஹெக்ஸாடெசிமல் எக்ஸாம்பிள் பார்க்கலாமா? 536 டு த பேஸ் 8ன்னு வச்சுக்கோங்க. இது ஒரு ஆக்டல் நம்பர். இதோட கரஸ்பாண்டிங் ஹெக்ஸாடெசிமல் என்ன அப்படின்னு கேட்டிருக்காங்க. ஓகே, இதுக்கு நம்ம இன்டர்மீடியட்டா என்ன யூஸ் பண்ணணும் அப்படின்னா பைனரியை தான் யூஸ் பண்ணி ஆகணும். ஓகே, பைனரியை வந்து நம்ம இந்த ஆக்டலுக்கும் ஹெக்ஸாடெசிமலுக்கும் இன்டர்மீடியட்டா பைனரியை வந்து நம்ம யூஸ் பண்ணுவோம் இந்த ரெண்டு கன்வர்ஷனுக்கும். இப்போ 8ங்கிறப்ப நமக்கு 3 பிட்னு தெரியுமா? ஸோ 3 பிட்டா அதை வந்து ரெப்ரசன்ட் பண்ணணும். 5னா என்ன? 5னா 101, 3னா என்ன? 011. இதுதான் குயிக்கா நீங்க ஞாபகம் வச்சுக்கணும். ஓகே, 6னா என்ன அப்படிங்கறத உட்காந்து யோசிக்க கூடாது. டக்குன்னு அந்த கரஸ்பாண்டிங் வேல்யூஸ் வந்து நமக்கு தெரியணும். இப்போ இந்த பைனரி பண்ணியாச்சா? இப்போ நம்ம ஆக்டல் இருக்கு, ஆக்டல்ல இருந்து பைனரி பண்ணியாச்சு. இப்போ பைனரி டு ஹெக்ஸாடெசிமல் நமக்கு தெரியும். ஹெக்ஸாடெசிமலுக்கு எப்படி பண்ணணும்? 4 பிட்டா தான் பண்ணணும். ஓகே, இதுல வந்து ஒரு பிட் தான் இருக்கு. ஸோ ரிமைனிங் 3 பிட் வந்து நம்ம 0 வந்து சேர்த்துக்கலாம். ஓகே, அப்போ ஆன்சர் என்ன வரும்? 1. இதோட வேல்யூ 5. 1110 அப்படிங்கிறப்போ இ. ஓகே, அந்த டேபிள் வேணா நீங்க செக் பண்ணிக்கோங்க. 16. பட் அதை பார்க்காம உங்களுக்கு தெரிகிற அளவுக்கு அதில் தரவு பண்ணிக்கணும். ஸோ 15E 16ங்கிறது தான் வந்து இதோட கரஸ்பாண்டிங், இந்த ஆக்டலோட கரஸ்பாண்டிங் ஹெக்ஸாடெசிமல் வேல்யூ. இதே நெக்ஸ்ட் ஹெக்ஸாடெசிமல் டு ஃபைனல் ஒன். ஓகே, ஹெக்ஸாடெசிமல்னா அதோட அப்படியே உள்டா. உங்களுக்கு அந்த கான்செப்ட் புரிஞ்சிருச்சு அப்படின்னா எந்த கன்ஃபியூஷனும் இருக்காது. ஹெக்ஸாடெசிமல் டு ஆக்டல் அப்படின்னு கொடுத்துருந்தாங்க அப்படின்னா ஹெக்ஸாடெசிமல் வேல்யூ இப்போ நம்ம அதே எடுத்துக்கலாம். ஓகே, 15E to the base 16 அப்படின்னா அதோட கரஸ்பாண்டிங் ஆக்டல் வேல்யூ என்ன வரும் அப்படின்னா நம்ம இடையில என்ன பண்ணணும்? பைனரிக்கு சேஞ்ச் பண்ணணும்.
ஓகே, பைனரிக்கு சேஞ்ச் பண்ணணும். பைனரி வந்து நம்ம இங்க ஹெக்ஸாடெசிமல்னால 4 பிட்டா ரெப்ரசன்ட் பண்ணணும். ஓகே, 0001 5னா என்னது 0101. ஈயோட வேல்யூ நமக்கு என்னது 1110. இப்போ நமக்கு ஆக்டலா மாத்தணும். ஓகே, நெக்ஸ்ட் வந்து நம்ம ஆக்டலா மாத்தணும். ஆக்டலுக்கு வந்து நம்ம எவ்வளோ பிட் யூஸ் பண்ணுவோம்? 3 பிட்டா வந்து டிவைட் பண்ணணும். ஓகே, அப்போ இதை 0001 0101 1110 இது இருக்கா? இதை நம்ம 3 ஆக்சுவலா வந்துட்டு நம்ம எங்க இருந்து ஸ்டார்ட் பண்ணக்கூடாது. இந்த மாதிரி விஷயங்கள் வந்து தப்பு பண்ணிடாதீங்க. ஓகே, ரைட் சைட்ல இருந்து லெஃப்ட்டுக்கு தான் நம்ம டிவைட் பண்ணிட்டே வரணும். ஓகே, இந்த மாதிரி நம்ம பண்ணணும். ஸோ இப்போ என்ன ஆன்சர் வருது? இங்க நமக்கு 5 வருது. இது வந்து 0 தான் இல்லையா? ஸோ முன்னாடி 0 வரதுனால நம்ம அதை ஒமிட் பண்ணிக்கலாம். தென் 5 3 அப்புறமா மறுபடி 5 வருது. 5 தானே? இல்லை இது வந்து 5 3 6 சாரி 6. ஓகே, ஸோ தட் இஸ் ஈக்குவல் டு 0536ன்னு வரப்போ நம்ம 0 ஒமிட் பண்ணிட்டு 536 தான் அதோட கரஸ்பாண்டிங் ஆக்டல் வேல்யூவா இருக்கும். ஓகேவா? இதுதான் வந்து ஓவரால் கன்வர்ஷன். நமக்கு இப்போ ஓவரால் கன்வர்ஷன் வந்து உங்களுக்கு தரவு ஐடியா கிடைச்சிருக்கும். ஜஸ்ட் ஒரு இது பார்க்கலாம். ஓகே, கன்வர்ஷன்ஸ்ல வந்து நமக்கு 12 இருக்கு. 12 டைப்ஸ் இருக்கு. அதுல வந்து நம்ம டெசிமல் டு எனி நம்பர், டெசிமல் டு எனி நம்பருங்கிறதுக்கு நம்ம என்ன யூஸ் பண்றோம்? டிவிஷன். ஓகே, அதுல வந்து நமக்கு ஃப்ராக்ஷனல் பார்ட் வந்தது அப்படின்னா அதை வந்து நம்ம மல்டிப்ளை பண்ணுவோம். ஓகே, மல்டிப்ளை பண்ணுவோம். தென் எனி நம்பர் டு டெசிமல். எனி நம்பர் டு டெசிமல் அப்படின்னா மல்டிப்ளை பண்றோம். ஓகே, மல்டிப்ளிகேஷன் மெத்தட் வந்து யூஸ் பண்றோம். நெக்ஸ்ட் பைனரி எடுத்துக்கிறோம். பைனரி டு ஹெக்ஸா ஆர் ஆக்டல், இது ரெண்டும் தான் பாசிபிலிட்டி. இதுக்கு நம்ம என்ன யூஸ் பண்ணோம்? பிட் மெத்தட் வந்து யூஸ் பண்றோம். ஓகே, பிட் மெத்தட் யூஸ் பண்றோம். ஆக்டலுக்கு வந்து நம்ம 3 பிட் ரெப்ரசன்டேஷன், ஹெக்ஸாடெசிமலுக்கு 4 பிட் ரெப்ரசன்டேஷன். ஓகே, 3 பிட் ரெப்ரசன்டேஷன். இதுக்கு வந்து நம்ம என்ன ஞாபகம் வச்சுக்கணும்? அந்த டேபிள் வந்து தரவு பண்ணிக்கணும். ஓகே, அந்த பர்டிகுலர் வேல்யூஸ் வந்து தெரிஞ்சிருக்கணும். 0க்கு வந்து 3 பிட் ரெப்ரசன்டேஷன் என்ன, 4 பிட் ரெப்ரசன்டேஷன் என்னங்கிறது தெரிஞ்சிருக்கணும். நெக்ஸ்ட் வந்துட்டு என்ன அப்படின்னா, நம்ம இதே தான் அப்படியே மாத்தி ஹெக்ஸாடெசிமல் டு ஆக்டல், ஆக்டல் டு பைனரி அப்படின்னு பார்த்துருப்போம். ஓகே, அந்த டேபிள் யூஸ் பண்ணோம் அப்படின்னா ரிவர்ஸ்ல பண்ணிக்கலாம். தென் ஹெக்ஸாடெசிமல் டு ஆக்டல், அப்புறமா ஆக்டல் டு ஹெக்ஸாடெசிமல். இது ரெண்டுக்குமே நம்ம என்ன பண்ணணும்? இன்டர்மீடியேட்டா பைனரி கன்வர்ஷன் வந்து நம்ம பண்ணுவோம். ஓகே, பைனரிக்கு கன்வெர்ட் பண்ணி அதுல இருந்து நம்ம பண்ணிக்கலாம். ஓகே, இதை யூஸ் பண்ணி தான் நம்ம இந்த கன்வர்ஷன் வந்து நம்ம பண்றோம். ஓகே, இதுதான் வந்து 12 கன்வர்ஷன் பாசிபிலிட்டி. இங்க இதுல தரவாயிட்டீங்க அப்படின்னா கன்வர்ஷன்ஸ் வந்து நமக்கு ரொம்ப சிம்பிளா இருக்கும். பட் கன்வர்ஷன்ஸ் ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டண்ட்டான ஒரு டாபிக். அதை வந்து தரவு பண்ணிக்கணும். இப்போ வந்து ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின்ல பார்க்கலாம். கன்வெர்ட் த பைனரி நம்பர் 1101 base 2 into decimal number. So any number 2 decimal அப்படின்னா என்னன்னா மல்டிப்ளிகேஷன் டக்குன்னு வந்து உங்களுக்கு தெரியணும். ஓகே, ஸோ 1 into 2 plus 1 into 2 plus 0 into 2 plus 1 into 2. ஓகே, இந்த பேஸ் என்னவோ அதுதான். எங்க இருந்து ஸ்டார்ட் பண்ணுவோம்? ரைட் சைட்ல இருந்து ஸ்டார்ட் பண்ணிட்டே வரணும். 0 1 2 3. 2 power 3னா 8, 2 power 2னா 4. 0 இருக்கிற டேர்ம் வந்து கிடையாது. பிளஸ் இது வந்து 1 தான். ஸோ 1 தட் இஸ் ஈக்குவல் டு 13. 8 plus 4 12, 12 plus 1 13. ஆப்ஷன் பி தான் வந்து கரெக்ட் ஆன்சர். ஓகேவா? இந்த மாதிரி குயிக்காக பண்ணணும். இது வந்து பேஸ் 2. நெக்ஸ்ட் கன்வெர்ட் டெசிமல் நம்பர் டு பைனரி. டெசிமல் டு பைனரி. ஸோ டிவிஷன். ஓகே, டிவிஷன். ஸோ இந்த ஹோல் பார்ட்டை டிவைட் பண்ணணும், இந்த ஃப்ராக்ஷனல் பார்ட்டை மல்டிப்ளை பண்ணுவோம். 10 அதே நம்ம ஃபர்ஸ்ட் பார்த்தது தான் இது. ஸோ 2ஆல் டிவைட் பண்ணோம் அப்படின்னா 4. தென் அகெயின் வந்து 2ஆல் டிவைட் பண்ணோம், சாரி 5. 0 அகெயின் பண்ணோம் அப்படின்னா 2 2s are 4, ரிமைண்டர் 1. 2 1 2s are 1, ரிமைண்டர் 0. ஸோ இப்படி பார்த்தோம் அப்படின்னா
1010 வந்து ஹோல் பார்ட். அதே வந்து 0.25க்கு வந்து இன்டு 2ஆல பண்ணோம் அப்படின்னா 0.50. 0.50 வந்து 2ஆல பண்ணோம் அப்படின்னா 1.00. ஸோ இந்த பார்ட் 00 வந்ததுன்னா ஸ்டாப் பண்ணிக்கலாம். இந்த பார்ட்டை மட்டும் நம்ம ஆன்சரா எடுத்துக்கணும். மேல இருந்து கீழே எடுத்துக்கணும். ஸோ 01 அதான் வந்து ஆன்சர். இங்க பார்த்தோம் அப்படின்னா ஆப்ஷன் பி வந்து கரெக்ட் ஆன்சர். ஸோ இதுதான் கரெக்ட். ஓகே, நெக்ஸ்ட் வந்து கொஞ்சம் டிஃப்ரெண்டா பார்க்கலாமா? த நம்பர் ஆஃப் ஒன்ஸ் பிரசன்ட் இன் பைனரி ரெப்ரசன்டேஷன். இதுல வந்து இதை பைனரியா ரெப்ரசன்ட் பண்ணோம் அப்படின்னா எவ்வளோ ஒன்ஸ் இருக்கும் அப்படின்னு கேட்டிருக்காங்க. இதை உட்காந்து நம்ம மல்டிப்ளை பண்ணி அந்த நம்பரை பைனரி ரெப்ரசன்டேஷனுக்கு கன்வெர்ட் பண்ணி அவ்வளோ டைம் வேஸ்ட் பண்ற மாதிரி இருக்காது. ஸோ இதுல ஏதோ ஒரு ட்ரிக் இருக்கு அப்படின்னு நம்ம தெரிஞ்சுக்கணும். ஓகேவா? இந்த நம்பர் எல்லாம் பார்த்தோம் அப்படின்னா நம்ம வந்து அதை எப்படி 2 பவர்ல வந்து நம்ம எழுதணும் அப்படிங்கறத பார்க்கணும். இந்த மாதிரி பைனரி ரெப்ரசன்டேஷன்ல கேட்டிருந்தாங்க அப்படின்னா அதை வந்து பவர் ஆஃப் 2ல வந்து நம்ம எப்படி கன்வெர்ட் பண்றது அப்படின்னு பார்க்கலாம். ஓகே, இப்போ இதுல ஒரே ஒரு பாயிண்ட் ஞாபகம் வச்சுக்கோங்க. எவ்ரி 2 பவர் n ஓகே ஹேஸ் சிங்கிள் ஒன், ஒரே ஒரு ஒன் தான் இருக்கும் 2 பவர்ல எழுதணும் அப்படின்னா. லைக் வந்து இப்போ 2 பவர் 0 அப்படின்னா 1 தான் இருக்கும். 2 பவர் 1னா 1 0 பைனரி ரெப்ரசன்டேஷன் சொல்றேன். ஓகே, தட் இஸ் வந்து இதோட வேல்யூ வந்து 2 தானே. 2 பவர் 2னா அதோட வேல்யூ வந்து 4. ஸோ நம்ம 100. தென் 2 பவர் 3னா அதோட வேல்யூ என்ன? 8. 8ஓட ரெப்ரசன்டேஷன் 1000. 2 பவர் 4னா 16. 16ஓட ரெப்ரசன்டேஷன் என்ன அப்படின்னா 1000. இப்படி தான் போயிட்டே இருக்கும். ஓகே, இதோட வேல்யூ. ஸோ எவ்வளோ பவர்ல வந்தாலும் அதுல நம்பர் ஆஃப் ஒன்ஸ் வந்து 1 தான் இருக்கும். ரிமைனிங் எல்லாம் 0 இருக்கும் அப்படிங்கிறது நமக்கான ஒரு ஹிண்ட் இதுல. ஓகே, இப்போ நமக்கு இந்த 15 இருக்கா? 15 வந்து நம்ம எப்படி எழுதலாம் அப்படின்னா 8 + 4 12, 12 + 2 14, 14 + 1 இந்த மாதிரி இதை ஸ்பிளிட் பண்ணி எழுதிக்கலாம். இந்த 2 பவர்ல வர மாதிரி நம்ம அதை ட்ரை பண்ணணும். ஓகே, இன்டு 256. ஆல்ரெடி நான் அந்த டேபிள் வந்து பைகாட் பண்ணிக்கணும் அப்படின்னு இதுக்கு தான் நான் சொன்னேன். ஓகே, 256 அப்படின்னா இதுல பாருங்க 256 அப்படிங்கிறப்ப நமக்கு 2 பவர் 8 அப்படின்னு தெரியணும். ஓகே, 2 பவர் 8 அப்படிங்கிறத உங்களுக்கு தெரியணும். நீங்க உட்காந்து அதை யோசிச்சுட்டு இருக்கக்கூடாது. 2 பவர் 8ங்கிறது தெரியணும். அதுக்காக தான் நான் அந்த டேபிள் வந்து இப்போ காமிச்சிருக்கேன். ஓகே, இப்போ வந்து நம்ம இந்த 256க்கு வந்து 2 பவர் 8 அப்படின்னு எழுதிக்கிறோம். பிளஸ் இந்த 5 வந்து எப்படி ரெப்ரசன்ட் பண்ணலாம்? நம்ம 4 + 1 அப்படின்னு ரெப்ரசன்ட் பண்ணலாம். ஏன்னா 4னா 2 பவர் 2ன்னு எழுதிக்கலாம்ல. அதை பேஸ் பண்ணி நம்ம பண்ணணும். ஓகே, இன்டு 16னா 2 பவர் 4ன்னு தெரியும் நமக்கு. பிளஸ் 3 எப்படி எழுதுவோம்? 2 + 1. இப்போ இது எல்லாத்தையுமே பவர்ல எழுத போறோம். ஓகே, 8னா நமக்கு 2 பவர் 3ன்னு தெரியணும். 4னா 2 பவர் 2, 2னா 2 பவர் 1, 1னா 2 பவர் 0. ஓகே, இன்டு 2 பவர் 8 பிளஸ் இந்த 4 எப்படி போடுவோம்? 2 பவர் 2 பிளஸ் 1 என்னன்னு எழுதலாம்? 2 பவர் 0 இன்டு 2 பவர் 4. இதுல இருக்கிற 4 பிளஸ் இதை வந்து எப்படி எழுதுவோம்? 2 பவர் 1 பிளஸ் 1 வந்து 2 பவர் 0. ஓகே, இப்போ இதெல்லாம் மல்டிப்ளை பண்ணோம் அப்படின்னா 2 பவர் இந்த 8 கொண்டு உள்ள மல்டிப்ளை பண்ணும்போது மேலே என்ன கோஎஃபிஷியன்ட் இருக்கோ அந்த பவர்ல என்ன வேல்யூ இருக்கோ அதை வந்து ஆட் பண்ணணும். ஓகே, 3 + 8 அப்படிங்கிறப்ப 11 ஆயிரும். பிளஸ் இங்க 2 இருக்கு, இங்க 8 இருக்கு. அப்போ அது ரெண்டும் சேர்ந்து 10 ஆகும். நெக்ஸ்ட் இந்த 1ம் 8ம் சேர்ந்து 9 ஆயிரும். எல்லாத்தையும் இந்த 2 பவர் 8 நம்ம உள்ள அப்படியே மல்டிப்ளை பண்றோம். ஓகே, அப்போ இங்க 2 பவர் 8ன்னு வந்துடும். 0 + 8 8 பிளஸ் இந்த 4 கொண்டு இதுல நம்ம அடுத்து உள்ள மல்டிப்ளை பண்றோம். ஸோ 4 + 2 6, 2 பவர் 6 பிளஸ் 0 + 4 2 பவர் 4 பிளஸ் 2 பவர் 1 பிளஸ் 2 பவர் 0. இப்படி நம்ம எல்லா நம்பரையுமே பவர்ல எழுதியாச்சு. இப்போ 2 பவர் 1ன்னா அதை நம்ம என்ன பண்ணாலும் அதில் நம்பர் ஆஃப் ஒன்ஸ் தானே இதில் கேட்டிருக்காங்க. நம்பர் ஆஃப் ஒன்ஸ். ஸோ வந்து இதில் என்ன பண்ணாலும் அதில் 1 தான் வரப்போகுது. மீது எவ்வளோ 0 இருந்தாலும் அதை பற்றி நமக்கு ஒரி கிடையாது. ஸோ இதுலேயும் 1 தான், இதுலேயும் 1 தான், இதுலேயும் 1, இதுலேயும் 1 தான் இருக்க போகுது. ஓகே, ஸோ டோட்டல் நம்பர் ஆஃப் ஒன்ஸுங்கிறப்ப நமக்கு இங்கே 4 5 6 7 8. ஓகே, 8 நம்பர் ஆஃப் ஒன்ஸ் இருக்குது அப்படிங்கிறத நம்ம தெரிஞ்சுக்கலாம்.
ஸோ இதுல இருந்து நம்ம தெரிஞ்சுக்கிட்டது என்ன அப்படின்னா எவ்ரி 2 பவர் n ஹேஸ் சிங்கிள் 1 அப்படிங்கிற இந்த கான்செப்ட் நமக்கு தெரிஞ்சிருச்சு அப்படின்னா நம்ம அதை வச்சு சால்வ் பண்ணிக்கலாம். ஓகேவா? நெக்ஸ்ட் த காம்ப்ளிமெண்டரி கோடட் டெசிமல் ஃபார் டெசிமல் 3 to 5. காம்ப்ளிமெண்டரி கோடட்னா ஒன்றும் கிடையாது, தட் ஒன்ஸ் காம்ப்ளிமெண்ட் கண்டுபிடிச்சா போதும். ஓகே, அதான் வந்து காம்ப்ளிமெண்ட் கோடுங்கிறது. 3 to 5ஓட நமக்கு இப்போ பைனரி வேல்யூ தெரியணும் இல்லையா? பைனரி வேல்யூ வந்து தெரியணும். இதுக்கு வந்து நம்ம பைனரிக்கு மாத்துறதுக்கு என்ன பண்ணுவோம்? இதோட கரஸ்பாண்டிங் வேல்யூ வந்து நமக்கு இந்த டெசிமல் வேல்யூ தான் இங்க கொடுத்துருக்காங்க. தட் இஸ் 3 to 5ன்னு கொடுத்துருக்காங்க. இங்க எப்படி கொடுத்துருக்காங்க? 4 பிட்டா வந்து கொடுத்துருக்காங்க. ஓகே, நமக்கு வந்து இது வந்து 4 பிட்டா வந்து மாத்திக்கலாம் இல்லையா? ஓகே, இது வந்து நம்ம பிசிடிக்கா கன்வெர்ட் பண்ணணும். அதுக்கப்புறமா பிசிடியோட காம்ப்ளிமெண்ட் தான் சிசிடி அப்படிங்கிறது. இதுல 4 பிட்டா கொடுத்ததுனால 3 வந்து நம்ம 4 பிட்டா ரெப்ரசன்ட் பண்ணோம் அப்படின்னா 0011, 2 வந்து 0010, 5 வந்து 0101. ஓகே, இப்படி நம்ம மாத்திக்கலாம். ஓகேவா? இந்த மாதிரி சிசிடி கேட்டிருந்தாங்க அப்படின்னா ஃபர்ஸ்ட் வந்து நம்ம பிசிடிக்கு மாத்தணும். அதோட காம்ப்ளிமெண்ட் தான் வந்து என்ன அப்படின்னா சிசிடி. காம்ப்ளிமெண்ட் ஆஃப் பிசிடி தான் வந்து சிசிடி. ஓகே, பிசிடிக்கு மாத்துறதுக்கு நம்ம 4 பிட் ரெப்ரசன்டேஷனா இந்த ஒரு நம்பரையும் ரெப்ரசன்ட் பண்ணோம் அப்படின்னா தட் இஸ் பிசிடி ஃபார்மேட்டா இருக்கும். இப்போ நம்ம என்ன பண்ணணும்? இதுக்கான காம்ப்ளிமெண்ட் கண்டுபிடிக்கணும். காம்ப்ளிமெண்ட்னா என்ன? ஜஸ்ட் வந்து நம்ம இன்வெர்ட் பண்ணா போதும். 1 0 1 1 0 0 1 1. ஸோ இந்த ஆன்சர் பாருங்க, 1100 1101 1011ங்கிறது நமக்கு ஆப்ஷன் சி தான் வந்து கரெக்ட் ஆன்சர். நெக்ஸ்ட் கன்வெர்ட் பைனரி டு ஆக்டல். பைனரி டு ஆக்டல்னா நம்ம என்ன பண்ணுவோம்? பைனரி இன்வால்வ் ஆச்சுனாலே நம்ம என்ன பண்ணணும்? பிட் மெத்தட். ஓகே, பிட் மெத்தட் யூஸ் பண்ண போறோம். ஆக்டல்னா நமக்கு தெரியும் 3 தான் யூஸ் பண்ண போறோம் அப்படின்னு. ஸோ 111010111 அப்படிங்கிறப்ப நம்ம 3 பண்ணிக்கலாம். ஓகே, இதுல 2 நம்பர்ஸ் தான் வருது, எக்ஸ்ட்ரா ஒரு 0 போட்டுக்கலாம். ஸோ 011 அந்த டேபிள் தெரிஞ்சிருச்சு அப்படின்னா நமக்கு நம்பர் கரெக்டா தெரியும். இதோட வேல்யூ 5, தென் இதோட வேல்யூ 3 அப்படிங்கிறப்போ 353 தான் வந்து கரெக்ட் ஆன்சர். ஓகேவா? ஸோ இந்த மாதிரி நம்ம அந்த இது பார்த்து ஈஸியா வந்து கண்டுபிடிச்சுக்கலாம். ஸோ இதான் வந்து கன்வர்ஷன்ஸோட மெயின் டெக்னிக்ஸ் அண்ட் சில சிம்பிள்ஸ் எக்ஸாம்பிள்ஸோட நம்ம பார்த்துருக்கோம் கன்வர்ஷன்ஸ் பற்றி. ஓகே, நெக்ஸ்ட் வந்து நம்ம சைன்ட் மேக்னிடியூட் பற்றி பார்க்கலாம். சைன்ட் அன்சைன்ட் ரெப்ரசன்டேஷன் ஆஃப் நம்பர்ஸ் பற்றி பார்க்கணும். Thank you and all the very best.